சற்றுமுன் வெளியான மிக அதிர்ச்சியான தகவல். மீண்டும் கேஸ் சிலிண்டர் விலை உயர்ந்துவிட்டது. மக்கள் மிகவும் கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளோ உயர்ந்திருக்கு என்று இங்கே பார்ப்போம். நீங்கள் மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அண்மையில் அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே ஏற்பட்ட போர் காரணமாக எரிபொருள் விநியோக சங்கிலியில் பெரும் பாதிப்பு ஏற்பட்டது. பிரச்சனை இன்னமும் முழுமையாக சரியாகவில்லை. எரிபொருள் இந்தியாவிற்கு கொண்டு வரப்பட்ட ஹார்முஸ் ஜலசந்தியில் பிரச்சனை இன்றும் நீடிக்கிறது. எனவே மத்திய அரசு மாற்று நாடுகளில் எரிபொருள் வாங்குகிறது. எனினும் எதிர்காலத்தில் பிரச்சனையை சமாளிக்கும் வண்ணம் எரிபொருள் இருப்பு மையங்களை உருவாக்க விரும்புகிறது. இதற்காக கேஸ் சிலிண்டர் விலையை ரூபாய் 18 உயர்த்த மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது. இதில் அமெரிக்கா மற்றும் ஈரான் போர் காரணமாகவே எரிபொருள் விநியோக சங்கிலியில் ஏற்பட்ட பாதிப்புகள் மோசமானவை. ஏனென்றால் இந்தியாவின் பல வீடுகளில் சிலிண்டர் கிடைக்காமல் அவதிப்பட்டு வருகிறார்கள். இதில் 45 நாட்களுக்கு பின்னரே சிலிண்டர் கிடைக்கும் என்ற நிலை உள்ளதால் பல வீடுகளில் நிலைமை சிக்கலாகவே உள்ளது. பழையபடி 25 நாட்கள் அல்லது 15 நாட்களுக்கு ஒருமுறை சிலிண்டர் முன்பதிவு செய்ய எப்போது மத்திய அரசு அனுமதிக்கும் என்பது தெரியவில்லை. ஏனென்றால் எதிர்காலத்தில் இதேபோன்று சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டால் பாதிப்பு மோசமாகவே இருக்கும் என்பதால் மாற்று ஏற்பாடுகளை செய்ய மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. இதற்காக இந்தியாவின் எரிபொருள் பாதிப்பை உறுதி செய்ய மத்திய அரசு மிகப்பெரிய புதிய திட்டத்தை அறிவுறுத்தி இருக்கிறது. நீங்கள் மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு பாருங்க. அதாவது இதற்காக சுமார் ரூபாய் 4 லட்சம் கோடியில் எரிபொருள் இருப்பு மையங்களை உருவாக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. இந்த திட்டத்திற்கு தேவையான நிதியை திரட்டுவதற்காக சமையல் கேஸ் மற்றும் இயற்கை எரிவாயு நுகர்வோர் மீது புதிய வரி விதிக்க மத்திய அரசு ஆலோசனை நடத்தி வருகிறது. அதன்படி பார்க்க போனால் கச்சா எண்ணெய் மட்டுமின்றி திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயு அதாவது சமையல் கேஸ் ஆகியவற்றையும் இருப்பு வைக்க அரசு முடிவு செய்துள்ளது. இதற்காக அடுத்த 10 ஆண்டுகளில் 90 லட்சம் டன் எல்பிஜி மற்றும் 40 லட்சம் டன் எல்என்ஜி மற்றும் 40 லட்சம் டன் எல்பிஜி சேமிப்புக்கான திட்டங்களை உருவாக்க அரசு திட்டமிட்டிருக்கிறது. அந்த வகையில் இந்த வசதிகளுடன் கூடுதலாக 2.8 கோடியுடன் 2.8 கோடி டன் கச்சா எண்ணெய் திணறும் தேவைப்படும் என்று அரசு நம்புகிறது. இந்த உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த ஆண்டுக்கு சுமார் 9,500 கோடி நிதி தேவைப்படும் என்று மத்திய அரசு கணக்கிட்டுள்ளது. இதற்கு தேவையான நிதியை திரட்டுவதற்காக மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் புதிய வரி விதிப்பு முறையை பரிசீலித்து வருகிறதாம். இதன்படி 1 கிலோ எல்பிஜிக்கு ரூபாய் 1.29 வரி விதிக்க மத்திய அரசு முடிவெடுத்திருப்பதாக தேசிய ஊடகங்கள் கூறுகின்றன. நீங்கள் மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இதன் மூலம்தான் ஆண்டுக்கு சுமார் 4,377 கோடி ரூபாய் கிடைக்கும் என்றும் இந்த வரி விதிப்பால் வீட்டு உபயோக சமையல் கேஸ் சிலிண்டரின் விலை சுமார் 18 வரை உயரும் என்று சொல்கிறார்கள். அதேபோல் ஒரு கன மீட்டர் இயற்கை எரிவாயுவுக்கு 1.43 வரி விதிக்கவும் திட்டமிட்டுள்ளது. இதன் மூலம் ஆண்டுக்கு சுமார் 9,500 கோடி ரூபாய் கிடைக்கும். இந்த வரி வசூல் முறை குறித்து இன்னமும் அதிகாரப்பூர்வ முடிவுகள் எடுக்கப்படவில்லை என்றும் மத்திய அரசு வட்டாரங்கள் கூறுகின்றன. இந்த வரி மூலம் கிடைக்கும் வருவாய் இயற்கை எரிவாயு மற்றும் சமையல் கேஸ் சேமிப்பு உட்கட்டமைப்புகளை உருவாக்க பயன்படுத்தப்படும் என்றும் அதே நரம் கச்சா எண்ணெய் இருப்பு மற்றும் பிற எரிபொருள் இருப்புக்கான செலவுகளை
மத்திய அரசே ஏற்க வாய்ப்பு உள்ளதாகவும் சொல்கிறார்கள். எனினும் கேஸ் சிலிண்டர் விலையை உயர்த்தும் இந்த திட்டம் இன்னும் மத்திய அமைச்சரவையில் இறுதி ஒப்புதல் பெறவில்லை. முக்கியமான அமைச்சர்களுக்கு இடையே இது குறித்து விவாதிக்கப்பட்டு வருகிறதாம். இதில் மத்திய அரசின் இந்த புதிய திட்டப்படி வரி விதிப்பு நடைமுறைக்கு வந்தால் பொதுமக்களின் எரிவாயு கட்டணம் சுமார் 2% வரை உயருமா என்றும், எரிபொருள் விலை ஏற்கனவே உயர்ந்துள்ள நிலையில் இந்த நடவடிக்கைக்கு எதிர்ப்பு எழவும் வாய்ப்பு உள்ளது. ஆனால் மத்திய அரசு திடீரென ஏற்படும் பற்றாக்குறையை சமாளிக்க இந்த நீண்ட கால திட்டம் அவசியமானது என்று மத்திய அரசு கருதுகிறது. நீங்கள் மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்தியாவில் எல்பிஜி சிலிண்டர் விலை 18 வரை உயர வாய்ப்புள்ளது. எரிவாயுவை அவசர காலத்துக்காக சேமித்து வைக்கும் திட்டத்திற்கு நிதி திரட்ட அரசு புதிய வரி விகித தயாராகி வருகிறது. நாட்டில் சமையல் எரிவாயுவை பயன்படுத்தும் சாமானிய மக்கள் விரைவில் மற்றொரு பெரும் அதிர்ச்சியை சந்திக்க நேரிடும். அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வால் ஏற்கனவே தவித்து வரும் சாமானிய மக்கள் எல்பிஜி சிலிண்டர் விலை உயர்வு என்ற வடிவில் ஒரு கூடுதல் சுமையை சுமக்க வேண்டியிருக்கும். இருப்பினும் இம்முறை இந்த விலைகள் சர்வதேச போர்களால் உயரப்போவதில்லை என்றும், மாறாக அரசாங்கம் விதிக்கவிருக்கும் ஒரு புதிய வரி அல்லது கட்டணத்தின் காரணமாகவே உயர்த்தப் போகின்றன என்றும் அறிகுறிகள் தென்படுகிறது. நீங்கள் மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு பாருங்க. 14.2 கிலோ எடையுள்ள வீட்டு உபயோக எல்பிஜி சிலிண்டர் மீது ரூபாய் 18 வரி விகித அரசு வாய்ப்புள்ளது. 1 கிலோ எல்பிஜிக்கு 1.29 வசூலிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் மூலம் ஆண்டுக்கு $460 மில்லியன் வசூலிக்க அரசு நம்புகிறது. இகேஒய்சியை எவ்வாறு பூர்த்தி செய்வது? எரிவாயு நுகர்வோர் இகேஒய்சியை பூர்த்தி செய்வதற்கு 3 எளிய வழிகள் உள்ளது. நீங்கள் மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு பாருங்க. ஆன்லைனில் எரிவாயு நிறுவனங்களின் அதிகாரப்பூர்வ செயலியான ஆதார் ஃபேஸ் ஆர்டி செயலியை பயன்படுத்தி நீங்களே இதை பூர்த்தி செய்யலாம். எரிவாயு முகமையில் உங்கள் பகுதியில் உள்ள சம்பந்தப்பட்ட எரிவாயு விநியோக முகமைக்கு நீங்கள் நேரடியாக சென்று உங்கள் பயோமெட்ரிக் விவரங்களை வழங்கலாம். அடுத்தது, விநியோக ஊழியர் மூலம் பொறுத்தவரை உங்கள் வீட்டிற்கு எரிவாயு சிலிண்டரை கொண்டு வரும் விநியோக ஊழியரிடம் உள்ள சாதனம் மூலமாகவும் இகேஒய்சி முடிக்கலாம். நீங்கள் மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரியப்படுத்தவும் இந்த வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களும் இந்த வீடியோ பார்த்து பயன்பெற்று கொள்ளட்டும். இவ்வளோ நேரம் முழுமையாக வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி.